அவர் நிக்கிற தொகுதியை இன்ப நிதிக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வச்சு தொகுதி. முதல்ல இங்க ஆட்சிக்கு வரவங்களுக்கு அறிக்கை விடுறதுன்னாவே என்னன்னு தெரியல. முதல்ல ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 400 ரூபாய் காசு இருக்கும்போது 8 ரூபாய் காசு இருக்கும்போது 5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகுது, உங்களுக்கு காசு இல்லையா? எம்பி கதிரானந்தும் வந்தார். இது வரைக்கும் நான் அவர் வந்து எலெக்ஷன் டைமில் தான் பார்த்தேன், இது வரைக்கும் நான் பார்க்கல. அவர் ருச்சி அவர் நடிப்புங்க, அது நடிப்பு தான். நான் தீவிர ரஜினி ரசிகர், ஆனால் விஜய் தான் ஓட்டு போடுவேன். விஜய்க்கு வரதுக்கு நோ சான்ஸ். அந்த பொண்ணு உருவாகிறதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை, எல்லாமே சலுகை ஆம்பளைக்கே கொடுத்துட்டா அப்போ ஆம்பளைகள் எங்கே போகிறது? மேலே நம்பிக்கை ஒன்றும் அதுவும் வரல. டிஎம்கே தான். டிஎம்கேல எனக்கே வலிக்குதுன்னா வரட்டுமே. வீட்டில் 20 ஓட்டு இருக்கு, 20 ஓட்டு விஜய் அண்ணா. 26, 36, 46 நம்ம தான். நான்காம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலூர் தொகுதியில தான் இருக்கோம். வேலூர் தொகுதியில வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத மக்கள் கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நம்ம தொகுதியில் உங்க ஆதரவு யாருக்கு சார்? ஆதரவு கொடுக்கணும்னா வந்து நல்லவங்க பார்த்தா தான் கொடுக்க முடியுமே. எந்த கட்சி வந்தாலும் வந்து யாருக்கு என்ன செய்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் தாங்கிறான். ஏதோ எந்த ஆட்சி வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. கரெக்டாக அந்த ஓட்டு போகிற நேரத்தில் வந்து வீடு தேடின்னு வராங்க. ஆட்டோக்காரன் தேர்வோம். அந்த ஆட்டோக்காரன் வந்து இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போன்னு பொதுமக்கள் தேர்தல் எங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஆட்டோ டியூ கட்டணும், லோனு கட்டணும், பைனான்ஸ் கட்டணும். நாங்கள் அஞ்ச மாதிரி யாருமே அழில. தயவுசெய்து ஆட்டோக்காரன் வைத்து அடிக்காதீங்க. இன்னொன்று துப்புரவு தொழிலாளர்களுக்கு தயவுசெய்து கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுக்க சொல்லுங்கள் கவர்மெண்ட்டை. பாவம் அங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாக்கடையில் இறங்கி எவ்வளோ வேலை செய்கிறாங்க, காவலில் இறங்கி எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஜனங்க ரொம்ப பாடுபட்டுச்சு. தயவுசெய்து ஓட்டு கேட்டு யாருமே வீட்டு பக்கமே தயவுசெய்து வந்துடாதீங்க. எதுக்குங்க ஃப்ரீ பஸ் விட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வயிற்றில் தான் வச்சாங்களே. ஆட்டோக்காரன் வைத்தியெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சாங்களே. ஆட்டோக்காரன் கொளுத்தின்லாம் சாவலியே நிறைய செத்து தான் மண்ணு கூட போய் சேர்ந்துரும் பார்த்து 2-3 வருஷத்துக்கு முன்னே. எதுக்கு ஓட்டு கூட எந்த கட்சி வந்தாலும் செய்ய போகிறதில்ல. இப்போ சரிங்க நோடி ஆட்சி வந்து எந்த ஆட்சி வந்தாலும் செய்ய போகிறதில்ல. சும்மா வந்து மக்களை ஏமாத்தினுங்கிறாங்க. மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது அந்த கட்சிக்காரன் ஓட்டு போடுறான். புதுசாக ஒருத்தர் வர வச்சு தான் பாருங்க. புரியுதுங்களா? இது விஜய் வரன்றாரு. விஜய் கூட வர வச்சு பாருங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, நான் தீவிர ரஜினி ரசிகர். நான் இல்லைன்னா சொல்ல, நான் தீவிர ரஜினி ரசிகர். ஆனால் விஜய் தான் ஓட்டு போடுவேன். அதாவது விஜய்க்கு வந்து எலெக்ஷன் வந்து தான் வந்து சம்பாதிக்கணும் ஒன்றும் இல்லைங்க. கட்சிக்கு வந்தால் சம்பாதிக்கணும் ஒன்றும் இல்லை. விஜய் வந்து நல்லது பண்ணணும் பார்க்குறாரு. நல்லது பண்ணால் அவர் வந்து சினிமா நடிக்கிறாரு. அவர் வந்து கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறாரு. கோடிக்கணக்கில் வச்சுருக்கிற மனுஷன் வந்து இப்போ எலெக்ஷனை வந்து நான் நின்று வந்து செய்யணும். அவருக்கு வந்து எந்த இதுவும் இல்லைங்களே. நான் வந்து எவ்வளோ பணத்தை தூக்கி போட்டு அந்த சினிமாவை தூக்கி போட்டு ஒரு மனுஷன் வந்து செய்கிறான்னு அவர் வந்து ஃப்ரீயாக விட சொல்லுங்கள். எப்போ பாரு எதனா ஒரு கட்சிக்காரன், நான் குறிப்பிட்டு இந்த கட்சிக்காரன் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்சிக்காரு விஜயை குறை சொல்லினே இருந்தா என்ன அர்த்தம்? அவர் வந்து காசு கொடுத்து ஜனத கூப்பிடல, காசு கொடுத்து ஓட்டு போடுன்னு கேட்கல. அவர் வராரு, 4 பேர் வராங்க. நான் தான் சொல்கிறேன்னாங்க, என் ஓட்டு கண்டிப்பாக நான் விஜய் தான் போடுவேன். வேறு யாருக்கும் போட மாட்டாங்க. என் ஆதரவு விஜய்க்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக அதிமுக இந்த வேலூர் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து போனாங்க, எதுவுமே செய்கிற மாதிரி இல்லை. எம்பி கதிரானந்தும் வந்தார். இது வரைக்கும் நான் அவர் வந்து எலெக்ஷன் டைமில் தான் பார்த்தேன், இது வரைக்கும் நான் பார்க்கல அவர் நேரில். அதனால் என்னோடய ஆதரவு விஜய்க்கு தான். அவர் வரணும், வந்து நல்லது என்ன செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம். ஆனால் தளபதி வந்தால் நல்லது செய்வார்ன்றது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் விஜயால இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் வெற்றி பெறது வந்து முக்கியன்றது இல்லை, அவர் எத்தனை சீட் அடிக்கிறாருன்றது முக்கியம். அவர் 10 இடம் வந்தாலும் பெரிய விஷயம் தான் நினைக்கிறோம். அவர் கண்டிப்பாக வரணும். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய் அவர் வந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். இப்போ திமுக எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம்? திமுக வந்து ஆட்சி செய்யும் போது மட்டும் தான் வந்து இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து யாரும் இது வந்து கண்டுக்க மாட்டுறாங்க. அதனால எங்களுக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் தான் வரணுமா? விஜய் வந்தால் என்ன மாதிரிலாம் மாறும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? எங்களுக்கு விஜய் தான் வந்து இந்த ஒரு ஆட்சிக்கு எங்களுக்கு வந்து அவர் சமீபத்தால் எங்களுக்கு எல்லாரும் பெண்களுக்கு எல்லாமே ஒரு இதுவாக இருக்கணும். டிவிக்கு அவங்க வந்தால் என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பெண்களுக்கு வன்கொடுமையா, பாலிய பலாத்காரமா, அதெல்லாம் வந்து ஊழல் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே நல்லதாக மாற்றுவார். இப்போ திமுக எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம்? 5 வருஷம் ஊழலாக பண்ணி நிற்கிறாருங்க. இந்த திமுக ஆட்சி சரியில்லைங்க. இருக்கிற உண்மையாக சொல்லிடுறான். இப்போ இருக்கிறத வந்து 4 வருஷத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை, அதை விட்டால் ஊழல் நிறையா நடந்துன்னு கொண்டு தான் இருக்குது. இப்போ அது திருட்டு சம்மந்தப்பட்ட நிறைய நடந்துட்டு தான் கொண்டு வந்து இருக்குது. விஜய் வந்தால் என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் புதுசாக வர்றது தான். புதுசாக வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளாம் சொல்ல முடியும் அவங்க பண்ணுறது. இப்போ திமுக ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம்? எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு தான் நினைக்கலாம். பெட்டரா? ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலுமே விஜய் தான் வரணும். ஓகே. புதுசாக வர்றதுனால ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரலாம்ல. இந்த வாட்டி விஜய் தான் வரணும். விஜய் வந்தால் என்ன மாதிரிலாம் மாறும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? ஓரளவுக்கு மாறணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை பொறுத்து இது மேலே நிறைய மாறணும் எதிர்பார்க்குறோம். இப்போ ஆளும் கட்சி இருக்கு, திமுக எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி?
ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் இருந்தாலும் மாற்றம் வரணும்னு தான் விஜய் போடணும்னு சொல்லியிருக்காங்க. டிவிக்கே தான்க்கா. ஓகே, அவங்க வந்தா என்ன மாதிரி மாற்றம்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? நிறைய மாற்றம் நடக்கும். இப்போ ஆளும் கட்சியா இருக்க திமுக எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பெஸ்ட்டாக பண்ணால் டிவிக்கே வந்தால் நல்லா பண்ணுவாங்கன்னு. ஏடிஎம்கே போடுவோம். ஏடிஎம்கே. இப்போ ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? திமுக வந்து ஆட்சி சரியில்லை. தெரியலையா? ஏன் சரியா பண்ணல, நிர்வாகம் சரியா பண்ணல. ம் இந்த ஜனத்தொகை வந்து விலைவாசி ஏற்றி விட்டாரு. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ புதுசாக விஜய் வேற கட்சி தொடங்கியிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? அவங்க 2 பக்கம் வந்தாலும் வரலாம். ம் ஒன்றும் கன்ஃபார்ம் எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? நல்லா பண்ணிக்கிறார். நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். இந்த முதலமைச்சர் திருப்பி வரணும் நாங்களாம் ஆசைப்படுறோம். அவர் தான் வரணும். விஜய் வேற புதுசா கட்சி தொடங்கி திமுக எதிர்க்கிறாரு. வரது நோ சான்ஸ். நோ. ஏன்? ஏன்னா சிறிதிலிருந்து அந்த கட்சியிலேருந்து வளர்த்து என்னென்ன எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியணும். திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிட்டா நான் கூட ஊரிஸ்கால் நான் பிரின்ஸ்பால் ஆக முடியுமா? ஆக முடியாது. அதே போல் எல்லாம் மு.க. ஸ்டாலின் வந்து சின்னதுலேருந்து அவங்க அப்பா கூட வந்து எல்லாம் பழகி எல்லாம் செய்து எல்லாம் பண்ணது. விஜய்க்கு வர்றதுக்கு நோ சான்ஸ். எல்லாம் ஜனங்க எல்லாமே அதை வெறுப்பு பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி. இப்போ திமுக ஆளும் கட்சியா இருக்கு, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம்? நல்லா இது வரைக்கும் நாங்கள் ஓல்டன் எம்ஜிஆர் நகரில் இருக்கிறோம். இது வரைக்கும் அது சரியாக செய்யலை எங்களுக்கு. அதனால் நாங்கள் எடப்பாடி தான் போகணும். இப்போ புதுசா விஜய் வேற வந்திருக்காரு கட்சி தொடங்கி, அதிமுக திமுக எதிர்த்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் போடுவோம். அதிமுக கூட ஒண்ணா? ஆமாம். எப்படி பண்ணியிருக்காங்க ஆட்சி? அப்போ புதுசா விஜய் வேற கட்சி தொடங்கி திமுக எதிர்க்கிறாரு, அது டவுட் தான். பார்க்கலாம், இருந்தாலும் அவங்களுக்கு எய்ம் அதெல்லாம். ஆனா விஜய் வர வாய்ப்பு இல்லையா அந்த தடவை? வாய்ப்பு இருக்குது. நான் மொத்தம் சொல்கிறதில்ல, மொத்தம் சொல்கிறது. எங்கள் தொகுதியில் ஆட்டோ ஸ்டாண்டில் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். ஒரு 7-8 பேர் வண்டி ஓட்டுறோம். எங்கள் வாழ்வாதாரமே சுத்தமாக போயிடுச்சு. ஃப்ரீ பஸ் விட்டு யாருக்குமே இந்த முறை ஓட்டு போடுற மாதிரி இல்லை. எல்லாமே நோட்டாக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி. அப்படி போடுற மாதிரி இருந்தால் சீமானனுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம். மற்றபடி வேறு யாருக்குமே ஓட்டு கிடையாது. இலவசன்ற பேரில் எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டு ஒரு அரசாங்க சொத்தை வந்து எப்படிங்க ஃப்ரீயாக விடலாம்? எல்லாத்துக்கும் போக்சோக்கு தடை பண்ணுறாங்க, பாலியல் பண்ணால் பூச்சி உள்ளே போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒரு அரசாங்க சொத்தை எப்படி மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம்? இவங்க யாரை கேட்டு கொடுக்குறாங்க? இது கவர்மெண்ட்டு. ஒரு கவர்மெண்ட்டோட பொருளை எப்படி ஃப்ரீயாக? அப்போ கவர்மெண்ட் பொருள் சரக்கும் கவர்மெண்ட் பொருள் தானே, அதையும் ஃப்ரீயாக கொடுக்கலாம்ல. எல்லாமே மகளிர் மகளிர் மகளிர்னா அப்போ ஆம்பளைங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதா? ஆம்பளைங்க ஓட்டே போடலையா? சொல்லுங்கள். ஆம்பளைங்களும் ஓட்டு போடுறோம்ல. ஒரு ஆம்பளை நினச்சா தான் ஒரு பொண்ணு உருவாவாங்க. அந்த பொண்ணு உருவாகிறதுக்கு காரணமே ஒரு ஆம்பளை. எல்லாமே சலுகை ஆம்பளைக்கே கொடுத்துட்டா அப்போ ஆம்பளைகள் எங்கே போகிறது? எங்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக போச்சு. ஒரு நாளைக்கு 300 ரூபா வாடகை கொடுக்கணும், டீசல் 200 ரூபாய்க்கு போடணும், வண்டி ஓட்டணும். ஒரு பஸ்ஸில் ஒரு ஆட்டோவில் 4 பேர் ஏற்றினா வண்டி ஃபைன் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் 150 பேர் ஏற்றின்னு போகிறாங்க. 55 பஸ் தான் பாசிங் அந்த வண்டியில். 200 பேர் ஏற்றின்னு போகிறாங்க ஒரு பஸ்ஸில். அப்போ ஆட்டோக்காரனுக்கு வாழ்வாதாரமே சுத்தமாக போச்சு. நாங்கள் எங்கே போய் தொழில் செய்கிறது? எங்கள் பொண்டாட்டி பிள்ளை எங்கே வச்சு பார்க்குறது? வீட்டு வாடகை எப்படி கொடுக்குது? கரண்ட் பில் எப்படி கட்டுறது? கேஸ் விலை இன்றைக்கி 950 ரூபா ஏறி போச்சு. எல்லாத்துக்குமே ரேட் ஏற்றுறாங்க. ஆட்டோக்கு மட்டும் நாங்கள் ரேட் ஏற்றினா உடனே ஆர்டிஓக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நாங்கள் என்ன செய்கிறது? எல்லாமே வாழ்வாதாரம் இருந்து கிடக்குறோம். எங்கள் ஓட்டு அத்தனை பேரும் நோட்டா அப்படிலாம் சீமானனுக்கு தான் ஓட்டு. ஏன் புதுசா விஜய் வேற வந்திருக்காரு? வேணவே வேணாங்க. இவராது பரவாயில்ல, மகளிர் வெற்றி பண்ணி தான் விட்டாரு. இவரு விட்டாரு பாருங்க. தமிழகம் முழுவதும் கூட எந்த கோடியில் ஏறி எந்த கோடியில் இறங்கினாலும் மகளிருக்கு பஸ்ஸு ஃப்ரீ. அப்போ வேலூர்லேருந்து கன்னியாகுமரி போனால் பஸ்ஸு ஃப்ரீயா? ஒரு ஆளுக்கு 1500 ரூபா கன்னியாகுமரி போகிறதுக்கு. அப்போ 1500 ரூபா பஸ்ஸு ஃப்ரீயா? அது எப்படி சாத்தியம் ஆகும்? அதே மாதிரி எங்களுக்கும் இருப்பா. அதே மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கலாம்ல. டீசல் போடுறீங்க, உங்களுக்கும் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்ல. 10,000 ரூபா ஆகுது. 2007 மாடல் வண்டி எஃப்சி பண்ணுறதுக்கு இன்றைக்கி 10,000 ரூபா ஆகுது. ஆர்டிஓ ஃபீஸ் மட்டும். இதுக்கு பெயிண்ட்டு, இன்சூரன்ஸு, பர்மிட்டு எல்லா செலவும் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் எங்கே போய் நாங்கள் முதல் எடுக்கிறது? வாழ்வாதாரமே இல்லை எங்களுக்கு. ஒன்று ஃப்ரீ பஸ்ஸை கட் பண்ணுங்க. ஒரு அரசாங்க சொத்தை எப்படி நீங்கள் ஃப்ரீயாக பயன்பாட்டுக்கு உள்ளலாம்? உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பு மாற்றுங்க. அரசியல் அமைப்பே சுத்தமாக சரியில்லையே. ஒரு அரசாங்க சொத்தை எப்படி மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம்? என்டிகே தான். நான் தமிழருக்கு. இப்போ ஆளும் கட்சி இருக்க திமுக எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம்? வெள்ளூரில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்டிகேவால் என்ன மாதிரியான மாற்றம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க தமிழ்நாட்டுக்கு? அவங்க தற்சார்பு பொருளாதாரம் சொல்கிறாங்க, அதில் நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக விஜய் வர வந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்திருக்காரு, அவர் மேலே நம்பிக்கை இன்னும் எதுவும் வரல. ஒரு நடிகர் அவ்வளோதான். அரசியல் இன்னும் அனுபவம் பண்ணவர். அவர் சொன்னது தான். யாரு சார்? சொல்லுப்பா சார். தளபதி. அவர் வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? முதல்ல வரட்டும், செய்வாரே கண்டிஷனாக. இப்போ திமுக எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம்? நான் பக்கா டிஎம்கே தான். டிஎம்கேல இருக்கிற எனக்கே வலிக்குதுன்னா வரட்டுமே. ஒரு 5 வருஷம் தானே இருக்க போகிறாங்க, இருக்கட்டும் பார்க்கலாம்.
விஜய் தான் சார். விஜய் வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லா மாற்றமும் நல்ல மாதிரியே நடக்கும். விஜய் வந்து எங்கள் அண்ணா, எல்லா மாற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ திமுக ஆளும் கட்சியா இருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க 5 வருஷம் ஆட்சி? இன்னும் என்ன செஞ்சுருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிறோம். இன்ன வரைக்குமே எல்லாத்துலேயுமே கஷ்டம் தான் பட்டுக்கிறோம், எந்த விதத்துலையும் நல்லதே கிடையாது. எங்கள் அண்ணன் வந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். விஜய் அண்ணாவை தான் வருவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனா இந்த தேர்தலில் விஜயால வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியுங்க. எங்கள் வீட்டில் 20 ஓட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் 20 ஓட்டு இருக்கு. 20 ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான். விஜய் தாங்க. விஜய் வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இந்த மாதிரி நடிகராக வராரு, அது மாதிரி எதனா எதிர்பார்க்கலாம். டிவிகே அவங்க வந்தா என்ன மாதிரி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் இத்தனை வரைக்கும் இருக்கு அந்த இருந்திருக்காங்க. சரி, புதுசாக ஒருத்தவங்களுக்கு ட்ரை கொடுப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அதனால டிவிக்கே மேடம். டிவிகே அவங்க வந்தா என்ன மாதிரி மாற்றம் தமிழ்நாட்டுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே வந்தால் 6 கேஸ் வரும், வருஷத்துக்கு 6 கேஸ் வரும். 60 வயசானவங்களெல்லாம் 2500 ரூபாய் தருவாங்க. இதை தாண்டி இப்போ டிஎம்கே ஆளும் கட்சியா இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஆட்சி பண்ணியிருக்காங்க? அவங்க பற்றி நம்மளை அவ்வளோ தெரியுதுலங்க. ஆனா டிவிகே தான் வரணும். டிவிக்கே தான் வரணும். ஸ்டாலின் எப்படி பண்ணியிருக்காரு ஆட்சி? நல்லா ஆட்சி, எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. வதந்தி நிறைய சுத்துது, அவ்வளோதான். இப்போ புதுசா விஜய் வேற கட்சி தொடங்கி திமுகவை எதிர்க்கிறாரு, அது எப்படி அது பாக்குறீங்க? கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இன்னும். ஆனா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? டவுட் தான், அவ்வளோ சீக்கிரமா எல்லாம் வர முடியாது. திமுக எப்படி பண்ணியிருக்காங்க 5 வருஷம் ஆட்சி? நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் புதுசா கட்சி தொடங்கி திமுகவை எதிர்க்கிறாரு, அது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர் நடிப்புங்க, அது நடிப்பு தான். இது வந்து அரசியல் வேற இல்லை. மனுஷனுக்கு இப்போ தலைவர் எவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்துக்கிறாரு ஏழைகளுக்கு. இந்த இலவச பஸ், அது முதியோர் பென்ஷனு, நிறைய எவ்வளோ பண்ணினுக்கிறாங்க. இதை வந்து திடீர்னு வர்றாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வெற்றி பெற வாய்ப்பு இல்லையா விஜய்? வாய்ப்புனா 100% கிடையாது, 10% கிடையாது, வரமாட்டாங்க. ஆதரவுலாம் இல்லை. முக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வந்து என் பசங்களுக்கு ஏதாவது துணி, ஃப்ரீ பஸ்ஸு, அரிசி, படிக்கிறதுக்கு பசங்களுக்கு செருப்பு, மாதம் 1000 ரூபாய் அட்டைக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாரு. கேட்க போனால் அவருக்கு தான் ஓடு போடுற மாதிரி. விஜய் வந்திருக்காரு இப்போ புதுசா, அது எப்படி பார்க்குறீங்க? நாங்களாம் யார் நல்லது செய்கிறாங்க அவங்க தான் ஓடு போடுவோம். சரியா? ஓகே. என் பசங்க எல்லாருக்கும் ஆஸ்பத்திரிலேருந்து எல்லாரும் மட்டும் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே கட்டி கொடுத்துருக்கிறாரு. யாருக்குமே இல்லை. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நோட்டாகோ இல்லைன்னா சீமானன்னு தான் போடுற மாதிரி இருக்குது. முதல்ல இங்கே ஆட்சிக்கு வரவங்களுக்கு அறிக்கை விடுறதுன்னாவே என்னன்னு தெரியல. முதல்ல ஒரு ஆட்சியில் வர போகிறோன்னா அறிக்கை வந்து நல்லபடியாக உண்ணும். வெளிநாட்டிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே சரி, பிறந்த குழந்தையிலேருந்து வயசான முதியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்ன்றது எல்லாருக்குமே ஃப்ரீ. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ. அந்த மாதிரி அறிக்கை விடலாம். படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ டைட்டல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாங்க, அந்த மாதிரி ஊருக்கு 4 ஓப்பன் பண்ணுங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க. இப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டு 5 ரூபாய் டிக்கெட்டு, எவ்வளோ? 5 ரூபாய் டிக்கெட்டு. தமிழ்நாட்டு மக்களால் 5 ரூபா கொடுத்து பயணம் பண்ண முடியாதா? ஒரே ஒரு சின்ன விஷயம், பஸ்ஸு ஃப்ரீ சார், பஸ்ஸு ஃப்ரீ. ஆனால் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணுறவங்களோட கையில் மொபைல் பாருங்கள், 40,000, 50,000, 1 லட்சம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 400 ரூபாய் காசு இருக்கும்போது, 800 ரூபாய் காசு இருக்கும்போது 5 ரூபா கொடுத்து பஸ்ஸில் போகுது. உங்களுக்கு காசு இல்லையா? நம்ம டிஎம்கே தளபதி தான் வருவாருங்க. எப்பவுமே 26, 36, 46 நம்ம தான் தளபதி தான். ஆமாம், நம்ம தான் ஃபஸ்ட்டு, நம்ம தான் 2வது தான். அதிமுகலாம் ஒன்றுமே கிடையாது. என்டிஏ கூட்டணி போயிட்டாரு, ஒன்றுமே கிடையாது, ஓட்டே வையாது. அவர் வேஸ்ட்டு. அவர் நடிகர் பார்த்து வராங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. திமுக தாண்டி நான் தான் முதலமைச்சரா வருவேன்னு சொல்றாரு விஜய் தான். விஜய் சொல்லிக்கலாங்க. இப்போ நான் கூட கட்சியாக இருந்து நான் சொல்லிக்கலாம், நான் தான் சிஎம்னு ஆரம்பிக்க முடியுமா? ஓட்டு போடணும், மக்கள் ஓட்டு போட்டால் தான் கெளிக்க முடியும். ஓட்டுலாம் வீயாதுங்க, நடிகர் பார்த்துட்டு வராங்க, அவ்வளோதான். இப்போ சிரஞ்சீவி ஆந்திராவில் வந்துச்சு, எவ்வளோ பயங்கரமான ஜனம். சிரஞ்சீவி ஆல் லெட்டர்ஸ்லாம் போயிட்டாரு, முடிஞ்சு போச்சு கதை, அதெல்லாம் முடிஞ்சிடும். தளபதிலாம் வேஸ்ட்டு, சொல்கிறதுக்கே கிடையாது, வேஸ்ட் ஆகலாம். ஃபுல்லாக பாய்க்கு சப்போர்ட்டு திமுக தான், தளபதி தான். எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணிடுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாதி பிரச்சனையும் இல்லை. அதுதான் மைண்ட் வேணுமே, வேறு எதுவும் இல்லை. எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகுறோம். எது சொன்னாலும் கார்த்தி முறையில் செய்கிறாரு நம்மளுக்கு. தளபதி தான் வரணும். விஜய் எல்லாம் அவங்களுக்கு என்னங்க தெரியும்? நம்ம தலைவரெல்லாம் ஜெயிலுக்கு போயிடுறாரு, அடிபட்டுக்கிறாரு, மொத்தமே பண்ணிக்கிறாரு. இவரெல்லாம் எதுவுமே பண்ணலையே. சினிமா ஆக்டிங் வேறு, அரசியல் வேறு. அரசியலில் ஊறி வந்தது, அவங்க அப்பாவோட இருந்தது தளபதி, அவருக்கு எல்லாம் தெரியும். இவருக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு படம் நடிச்சுட்டு போகிற மாதிரி அரசியல் இல்லையே இது. அரசியல் நிறுத்து பாடணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? முதல் ஒரு நாள் சும்மா ஆச்சா சீட், சிஎம் சீட்னா
ஃபர்ஸ்ட் குமஸ்தா வச்சு வாழ தெரிஞ்சாதான் சிஎம் ஆக முடியும். 10 குமஸ்தாவை வச்சு மைனஸ் பண்ணணும். 2% ஓட்டு வாங்க மாட்டார் விஜய்லாம். 2% வாங்க மாட்டார். ஏன் அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிக்க முடியாது? அவரே தோத்துருவாரு. நாங்க இன்ப நிதியை வச்சு தோக்கச்சிருவோம். அவர் நிக்கிற தொகுதியை இன்ப நிதிக்கிறார் பாத்தீங்களா, அவர் வச்சு தோக்கச்சிருவோம். ஆமா, இன்ப நிதி வச்சு தோக்கச்சிருவோம். அவ்வளவுதான். ஆமா, வேஸ்டா. இன்ப நிதி பவர் ஜாஸ்தி, விஜய் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது.